முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வழியில் மக்களுக்காக நான், மக்களால் நான் என்ற அடிப்படையில் அரசியல் பயணத்தை தொடர உள்ளதாக ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் மாவட்ட ஆட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் ஊருக்கான நலத்திட்டங்களை செய்து வருவதாகவும் 25 ஆண்டுகால கடின உழைப்பால் இந்த இடத்திற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். திமுக மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவது தேர்தலுக்காகத்தான் என குற்றம் சாட்டிய அவர், அந்தந்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மக்களை பார்த்து கொண்டால் விரைவில் நாடு வளர்ச்சி அடைந்து விடும் எனவும் கூறினார். அரசியல் அதாவது பொது சேவை, அதாவது அரசியல், அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் இல்லை ஊராட்சி உறுப்பினர் எந்த ஒரு பொது பதவிக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய ஒரு தகுதி என்றால் மக்கள் சேவை. ஏன்னா அதுக்கு பேரே மக்கள் பிரதிநிதி. அந்த வார்த்தையை பேர் யூஸ் பண்ணுறதில்லை. இல்லை அரசியல்வாதி தான் சொல்கிறாங்க இல்லையா, மக்கள் பிரதிநிதின்னு யாரும் சொல்கிறது இல்லை. மக்கள் பிரதிநிதினா என்னன்னா மக்களுக்காக நிற்கணும், மக்களுக்காகவே சேவை செய்யணும். எப்படி அம்மா சொன்னாங்க, மக்களாகவே நான், மக்களுக்காகவே நான். அதே மாதிரி தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களுக்காக என்னுடைய உழைப்பின் பலனாக இறைவனின் அருளால் வந்த என்னுடைய சக்திக்கு உட்பட்ட எல்லாவற்றையும் ஒரு பெண்பான்மை பகுதி, ஏன்னா எனக்கு அடுத்த சங்கதிக்கு இந்த அளவுக்குலாம் தேவையில்லை. அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்குவாங்க. நான் எப்படி படித்து மேலே வந்தனோ அதே மாதிரி அவங்களும் படித்து மேலே வர முடியும். அதனால் இந்த எனக்கு கிடைத்த சக்தியை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காத மக்களுக்கும் தொடர்ந்து செய்வேன் என்று உங்கள் வாயிலாக